ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 6 முட்டை 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மசால் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 4 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, சீரகம், சோம்பு அரை ஸ்பூன், பட்டை, கிராம்பு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னலாக வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கலாம். இதில் 1/2 கப் தேங்காய் துருவினது சேர்த்துருக்கேன். அதை வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 4-5 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் ஜிஞ்சர், இது எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அளவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடாகிறதுக்குள்ளே எக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதையும் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டையை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதே எண்ணெய் போதும், இதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். இதில் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை அண்டு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் இது நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிடலாம். இது கூட வந்துட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு 4 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலேயே வதக்கிடணும். அதுக்கப்புறமா அளவாக தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குன்னு. எனக்கு இப்படி இருந்தால் தான் கிரேவி பிடிக்கும். இது கூட நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோன்னா நம்மளுடைய டேஸ்டியான எக் கிரேவி ரெடி. இந்த எக் கிரேவி வந்துட்டு ரைஸ் மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன்.